ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6 to 10 ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் போயம் அண்டு ஆத்தர் நேம்ஸ் தான் பார்க்க போகிறோம். Who wrote the poem The Crocodile? Answer Lewis Carroll. Crocodile Carroll. அப்போ crocodile கர்றன்னு கடிச்சு ரோல் ஆகிருச்சு அப்படிங்க ஆத்தர் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Who is the author of the poem Trees? சாரா கோல்ரிட்ஜ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ட்ரீஸ் மரங்களில் இருந்து தானே கோல் கிடைக்குது. அப்போ ட்ரீஸு அதில் இருந்து கோல் வந்து ரிச்சாக கிடைக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கோல் ரிச்சாக கிடைக்கும் மரத்தில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹூ பென்ட் த போயம் ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ்? இதுக்கு ஆன்சர் ராஜ் ஆறுமுகம். அப்போ முகத்தில் கண் இருக்குது, ஸோ கண்ணை மூடணும்னா ட்ரீம் வரும். அப்போ முகம் ட்ரீம், ஆறுமுகம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹூ இஸ் த போயட் டீம் ஒர்க்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் எட்கர் கெஸ்ட். இது எப்படின்னா ஷார்ட்கட், கெஸ்டெல்லாம் சேர்ந்து டீமாக ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ கெஸ்ட்லாம் சேர்ந்து டீம் ஒர்க் பண்ணுறாங்க. டீம் ஒர்க் எட்கர் கெஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ ரோட் ஃப்ரம் அ ரயில்வே கேரேஜ்? இதுக்கான ஆன்சர் ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, ராபர்ட் வந்து அவங்க சன்னை கூப்பிட்டுக்கிட்டு ஸ்டவ்வையும் எடுத்துக்கிட்டு ரயில்வே கேரேஜுக்கு போகிறாரு அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த போயம் இந்தியன் சீசன்ஸ் கேட்டிருக்காங்க. கிரி ராஜேந்திரா. ஆன்சர். இது எப்படி ஷார்ட்கட்னா, இந்தியான்னும் போது டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஞாபகத்தில் இருக்கார்ல, ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்தியன் சீசன் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ இஸ் த போயட் ஆஃப் அ ட்ராஜிக் ஸ்டோரி? ஆன்சர் வில்லியம் மேக்பீஸ் தாக்கரி. பாருங்கள், ட்ராஜிக் ஸ்டோரி தாக்கரி ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். ட்ராஜிக் தாக்கரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ ரோட் த கம்ப்யூட்டர் ஸ்வாலோடு கிராண்ட்மா? இது பாருங்கள், ஆன்சர் வந்து அனானிமஸ். வித்தியாசமாக இருக்குது. ஒரு கம்ப்யூட்டர் எப்படி கிராண்ட்மாவை முழுங்கும்? ஸோ ஆன்டனிம்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதான் அனானிமஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த போயம் த லிசனர்ஸ் பை டேஷ்னு. ஆன்சர் வால்டர் டிலாமேர். இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்கன்னா, ஸோ வாட்டர் குடிக்க டிலே ஆகிடுச்சுன்னா லிசன் பண்ண முடியாது அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, டிலே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த போயம் யுவர் ஸ்பேஸ்? ஸோ இதுக்கான ஆன்சர் டேவிட் பேட்ஸ். இதுக்கு எப்படி ஷார்ட்கட்னா, ராகுல் டிராவிட் வந்து ஸ்பேஸ் கிடைக்கும் போதெல்லாம் பேட்டிங் பண்ணுவார். டிராவிட் ஸ்பேஸ் கிடைக்கும் போதெல்லாம் பேட் பண்ணுவார், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர் வாஸ் ரிட்டன் பை ரவீந்திரநாத் தாகூர்? எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, ஃபியர் இல்லாதவர் நம்ம ரவீந்திரநாத் தாகூர், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபியர் இல்லாதவர், பயம் இல்லாதவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ இஸ் த போயட் ஆஃப் சி ஃபீவர்? ஜான் மேஷ்ஃபீல்டு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, சி ஃபீவர், சி வந்து மாஸாக இருக்கும், மாஸ் ஃபீல்டாக இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மாஸாக இருக்கும் அப்படி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ ரோட் த போயம் கரேஜ்? கரேஜ்னால் தைரியம். எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். இது எப்படின்னா, கரேஜ் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எவ்வளோ கரேஜாக இருப்பார், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அதனால் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹூ ரோட் ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் எ ஸ்னோய் ஈவினிங்? இதுக்கு ஆன்சர் வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட். ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஸ்டாப்பிங் பை வுட்ஸ்னு வச்சுருக்கு, இங்கே வந்து ஃப்ராஸ்ட்டு. வுட்டு ஃபாரஸ்ட்டில் இருக்கும், ஃப்ராஸ்ட்டை வந்து ஃபாரஸ்ட்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ராபர்ட் ஃபாரஸ்ட்டு, வுட்டு வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்கும் அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். த போயம் அ பாய்சன் ட்ரீ இஸ் பை டேஷ்? வில்லியம் பிளேக். ஸோ பிளேக் அப்படின்றது ஒரு டிசீஸ் தான். பாய்சன் சாப்பிட்டாலும் இறந்துருவோம், பிளேக் டிசீஸ் வந்தாலும் இறந்துருவோம், இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ பாய்சன் வந்து வில்லியம் பிளேக். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் ஆன் கில்லிங் அ ட்ரீ? இது யூனிட் 3ல் இருக்குது. கிவ் பட்டேல். கில்லிங், இது என்ன ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, கில்லிங் கொன்னோம்னா பட்டேல், பட்டுன்னு போயிடுவாங்க. கில்லிங் பட்டுன்னு போயிடுவாங்க, பட்டேல் அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹூ பென் த போயம் த ஸ்பைடர் அண்டு ஃப்ளை? ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்கள், மேரி போத்தம் ஹாவிட். த ஸ்பைடர் அப்படின்னும் போது பறக்கிறது, ஸோ பூதம்னு இதில் வந்துருக்கு அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. மேரி பூதம், அதுவும் என்ன பண்ணும், பறக்கும். ஸ்பைடர் மேரி பூதம்னு வச்சாலும் சரி, மேரி அவங்களும் பறப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ இஸ் த போயட் ஆஃப் த ரிவர்? ஸோ கேரோலின் அண்ட் பவுல்ஸ். இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, கேரோலின் அதை வந்து காரில் போய் அண்ணன் வந்து பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. எங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க? ரிவர்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ காரில் அண்ணன் பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கேரோலின் அண்ட் பவுல்ஸ், த ரிவர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹூ ரோட் த போயம் த காமெட்? ஆன்சர் வந்து நார்மன்
லிட்டில் ஃபோர்டு. இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க? காமெட்டை காமன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கம்மு காமன், நார்மன் நம்ம, காமன் நாமன், அந்த மாதிரி ரைமிங்காக ஞாபகத்தில் வச்சுக்கோ. அப்போ காமெட்னு வந்தால் காமன், இது நாம் அப்படின்ற மாதிரி ரைமிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தட் ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ். எட்கர், ஆல்பர்ட், கெஸ்ட்டு. ஃபேமிலியில் கெஸ்ட்டு வருவாங்க. இப்போ பர்கர் சாப்பிட்றதுக்கு எட்கரை பர்கர்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பர்கர் சாப்பிட கெஸ்ட்டு வந்திருக்காங்க. அப்போ எட்கர், ஆல்பர்ட், கெஸ்ட்டு ஃபேமிலிஸ்க்கு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த போயம் லைஃப்னு கேட்டிருக்காங்க. ஹென்ரி வேன் டைக். லைஃபுக்கு ஆப்போசிட் வேர்டு என்னது? டை. ஸோ லைஃபு டை அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த போயம் த க்ரம்பிள் ஃபேமிலி இஸ் பை. க்ரம்பிள் ஃபேமிலி, அதுக்கு இதுக்கான ஆன்சர் லூசி மாட் மான்ட்கமர். இதுக்கு நம்ம என்ன ஷார்ட்கட் வச்சுக்கலாம்னா, க்ரம்பிள் ஃபேமிலி இருக்குது. க்ரம்பிள்னும் போது கச்சன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. க்ரம்பிள் ஃபேமிலிக்கு லூசியாக இருக்காங்க, லூசி கிராண்ட்மா இருக்காங்கன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ பென்டு ஆம் எவ்ரி விமன் சொல்கிறாங்க. ஆன்சர் ராக்கி நரியானி ஷெர்க். இதுக்கு பாருங்கள், விமன் என்ன பண்ணுவாங்க? ராக்கி கட்டுவாங்க. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ராக்கி அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் இஸ் அன் அடாப்ஷன் ஃப்ரம் என்னென்னா ஆண்ட்டு ஆசோப்ஸ் ஃபேபிள்ஸ். ஆண்ட்டு ஆசோப்ஸ் இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட்டும் போது இங்கே ஃபேபிள்ஸை பால்னு வச்சுருக்கோங்க. கிரிக்கெட் பால், ஆண்ட்டு ஆசோப்ஸ் ஆண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹூ ரோட் த சீக்ரெட் ஆஃப் த மெஷின்? ருட்யார்ட் கிப்ளிங். இதை நீங்கள் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்கன்னா, மெஷினுக்கு கப்ளிங் போடுவோம். ஏதாவது ஒரு மெஷினை வச்சு கப்ளிங் பண்ணுவாங்கல்ல, அப்போ ருட்யார்ட் கிப்ளிங்கை கப்ளிங் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹூ இஸ் த போயட் ஆஃப் நோ மென் ஆர் ஃபாரின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஜேம்ஸ் ஃபால்கனர் கிர்கப். இதுக்கு சாரி மென்னு வந்திருக்கு. ஸோ மென் ஆன்சர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஃபாரினில் என்ன இருக்கும்னா வெல்கனும் இருக்கும். ஸோ ஃபல்கனர் அப்படின்றத வெல்கனும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கிர்கப்னா கிறுக்கு வெல்கனும் எங்கே இருக்கும்னா ஃபாரினில் இருக்கும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே. கிறுக்கு வெல்கனும் ஃபாரினில் இருக்கும் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ ரோட் த போயம் த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட்? ஆன்சர் நாடியா புஷ். ஸோ இது பாருங்கள், ஹவுஸ் எங்கே இருக்கும்? ஸ்ட்ரீட்டில் இருக்கும். ஸ்ட்ரீட் எங்கே இருக்கும்? ஒரு கண்ட்ரி, அதாவது நாடில் இருக்கும். அப்போ ஹவுஸு, ஸ்ட்ரீட்டு, நாடு, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ ரோட் த போயம் மை ஹாபி ரீடிங்? அருணாச்சலம் சந்திரசேகரன். ஹாபிஸ் என்ன இருக்கும்? ரீடிங் இருக்கும். சிலர் என்ன பண்ணாங்க? படம் பார்ப்பாங்க. ஸோ என்ன படம்னா அருணாச்சலம் சந்திரம் படம் பார்ப்பாங்க. சந்திரனுக்கு போவோம் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள். ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் லெசன்ஸ் இன் லைஃப்? ஆன்சர் பிரிஜட் பிரியாண்ட் அண்டு டேனியல் ஹோ அப்படின்னு. அந்த பிரிஜட் அப்படின்றத ப்ரெஸ்டீஜ்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ லைஃப்பில் ப்ரெஸ்டீஜ் முக்கியம். பிரியாண்ட்டை பிரியாணி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பிரியாணி முக்கியம் அப்படி. நெக்ஸ்ட் கொஸ்டின், த போயம் ஃபயர் ஒர்க் நைட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் எனிட் பிளைட்டன். அதில் பாருங்கள், நைட்டுன்னு வந்திருக்கு, இங்கே எனிட்னு வந்திருக்கு. அப்போ நைட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ பென்ட் மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல்? ஸோ இதுக்கு ஆன்சர் ஜார்ஜ் எலைட் மேரி அண்ட் ஈவன்ஸ். லைஃப் ஒர்த்தாக இருக்கும் யாருன்னா மேரி அம்மாவோட லைஃப் ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஹூ இஸ் த பொயட் ஆஃப் அ திங்க் ஆஃப் பியூட்டி? அதுக்கு ஆன்சர் ஜான் கீட்ஸ். இது ஆன்சர் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, பியூட்டி கீட்ஸை கீபோர்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கீபோர்டு வச்சா பியூட்டியாக இருக்கும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ ரோட் த போயம் ஸ்பெஷல் ஹீரோ? ஆன்சர் கிறிஸ்டினா எம் ஹெர்ச்சன். இது எப்படின்னா, கிறிஸ்டின்ஸ்லாம் ஸ்பெஷல் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸ்பெஷல் ஹீரோ கிறிஸ்டின்ஸாக இருப்பாங்க அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் அ பிரேக் இஸ் பை டேஷ்? ஆன்சர் சாந்தினி கோவிந்தன். ஷார்ட்கட், பிரேக்கில் அமைதியாக இருக்கணும், சாந்தினாலும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.